அதில் நிறைய விஷயம் அந்த கோகோமெலன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது so many things happen at the same time. அந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷன் தேவையே இல்லை. Trust that I am enough to feed my child. No gripe water, வசம்பு கொடுக்கு அதில் வந்து இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஹார்ம். அல்டிமேட்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது குழந்தைய, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது குழந்தைய சாப்பிடும்போது. ஃபேமிலிஸே வந்து இப்போ பால் பத்தலை நினச்சிக்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். ஏன் கான்ஸ்டிபேஷன்? இனஃப் ஆஃப் ஃபைபர் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஹனி, ஆட்டுப்பால், டாங்கிஸ் மில்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் அது வந்து கூடாது. Prevention of constipation is very important in a child. And the first 2 to 3 days வந்து mother secretions ரொம்ப கம்மியாக இருக்கும். But from the 4th day onwards அந்த secretion increase ஆகும். அந்த first 3 daysக்கு வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படுறது அவ்வளோதான். For half an hour 40 minutesலேயே கேட்குறாங்கன்றது அது வந்து ஒரு பேராமீட்டர் கிடையாது. ஆன்ஷியஸ் ஆனால் பால் செக்ரீஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். பிகாஸ் அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பேசிக்காக ஒரு பேரண்ட் என்னெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும்? மதருக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கும். அப்போ தான் டெலிவரி இது பை நார்மல் டெலிவரி ஓ பை சிசேரியன் இருக்கும். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும் குழந்தைக்கு. நார்மல் டெலிவரி அப்படின்னா அட்லீஸ்ட் வித்தின் த ஃபர்ஸ்ட் 30 minutes பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் சிசேரியன் ஸோ வித்தின் த ஃபர்ஸ்ட் 4 hours ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகே மேம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வேறு சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. லைக் இந்த தேன் கொடுக்கறது, அப்புறம் இந்த ஆட்டுப்பால் அப்படின்னா சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு லைக் பாசிபிள், அதெல்லாம் பண்ணலாமா? அது பிரெஸ்ட் மில்க் அப்படின்றது ஒரு நேச்சர்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் த்ரூ டு த சைல்ட். ஃபஸ்ட்டு சுரக்கிற பால் வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொலஸ்ட்ரம் அப்படின்றது ஒரு தூய்மையான பால், வெரி ரிச் இன் இம்யூனோகுளோபுலின்ஸ். இன்ஃபேக்ட் கொலஸ்ட்ரம் வந்து த ஃபஸ்ட் வேக்சினேஷன் டு த சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இட் வில் ப்ரொடெக்ட் த சைல்டு ஃப்ரம் அதர் டிசீசஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மில்காக கொடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஹனி, ஆட்டுப்பால், டாங்கிஸ் மில்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் அது வந்து கூடாது. த ஃபஸ்ட் மில்க் ஷுட் ஆல்வேஸ் பி மதர்ஸ் மில்க். இப்போ அதான் மேம், மதர்ஸ் மில்கே கொடுக்கறதில்ல, அது சஃபிஷியண்ட்டாக இருக்குமா இல்லை எந்த பொசிஷனில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? அண்ட் த ஃபஸ்ட் 2 to 3 days வந்து மதர் செக்ரீஷன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஃப்ரம் த 4th day onwards அந்த செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு 3 daysக்கு வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படுறது அவ்வளோதான். ஸோ அது நான் தேவையான அளவுக்கு சுரக்கலை அப்படின்னு ஆன்சைட்டி அந்த மாதிரி நிறைய மதர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸ் அண்ட் அது வந்து போதும், அந்த குழந்தைக்கு அது போதும். ஸோ ஃப்ரம் த 4th day onwards அந்த செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு இன்டைரக்ட் இண்டெக்ஸ் வெதர் குழந்தைக்கு வந்து அந்த பால் பத்துதா அப்படின்றது வந்து ட்ரஸ்ட் தட் ஐ எம் இனஃப் டு ஃபீட் மை சைல்டு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோட மதர் வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ், அதாவது half an hour 40 minutesலேயே கேட்குறாங்கன்றது அது வந்து ஒரு பேராமீட்டர் கிடையாது. ஆன் டிமாண்ட் ஃபீடிங், எப்போல்லாம் குழந்தை கேட்குதோ அப்போது பால் கொடுக்கணும். இந்த 2 பேராமீட்டர்ஸ் மட்டும். வெயிட் கெயின் கூட மதர் செக் பண்ண தேவையில்லை. ஓகே. யூரின் அவுட்புட் ஒரு நாளைக்கு 8 times இனஃப் குவான்டிட்டி ஆஃப் யூரின் பாஸ் பண்ணாலே அந்த குழந்தைக்கு பால் பத்துதுன்னு அர்த்தம். ஆன்ஷியஸ் ஆனால்
பால் செக்ரீஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். பிகாஸ் அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. மதர் வந்து ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னாலே பால் நல்லா சுரக்கும். சைல்டு இஸ் த டிசைடர். whenever the baby wants, mother should feed. இந்த ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் விசிட்டுக்கு அவங்க வந்து when they go and check the weight, அப்போ வந்து weight gain சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னா they can just continue like that. ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் they can go to the pediatrician. weight gain பார்ப்பாங்க. weight gain அடிக்குவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா even though the child is demanding frequently, they have to continue. It is better they continue the breastfeeding. காமனாக எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு டவுட், எப்போ தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் இந்த கிரைப் வாட்டர்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, அது அட்வைசபிளா? ஆமாம். ஸோ வி கம் அக்ராஸ் அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து தெர் ஆர் ஸோ மெனி ரிசர்ச் பேஸ்ட் மெத்தடாலஜி தட் இஸ் கோயிங் ஆன். அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கிரைப் வாட்டர் கொடுப்பாங்க, வசம்பு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் டு த சைல்ட். இட் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல் rather than being useful. So we conclude is 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து thirst இப்போ வந்து ரொம்ப ஹாட் வெதராக இருக்குது, பாலை தவிர கொஞ்சம் வாட்டர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மதர்ஸ் மில்க்லேயே வந்து 4 மில்க் கைண்ட் மில்க் அப்படின்னு 2 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்குது. பாப்பா ஃபீட் பண்ண தொடங்கின உடனே ஃபஸ்ட்டு வர மில்க்குக்கு பேர் 4 மில்க் சொல்லுவாங்க. அது வந்து குழந்தையோட தேர்ஸ்ட்டை வந்து குறைக்கும், தாகத்தை தீர்க்கும். அடுத்து குடிக்க பின்னாடி வர மில்க் வந்து ஹைண்ட் மில்க் சொல்லுவாங்க. அது வந்து குழந்தையோட பசியை போக்கும். மதர்ஸ் மில்கில் இருக்கிற காம்போசிஷன் இஸ் இனஃப் ஃபார் போத் த தர்ஸ்ட் அண்ட் த ஹங்கர் ஃபார் த சைல்ட். இது தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. அப் டு 6 months ஆஃப் ஏஜ் பிரெஸ்ட் ஃபீடிங்கை தவிர நாட் ஈவன் வாட்டர், வேறு நோ கிரைப் வாட்டர், வசம்பு கொடுக்க அதில் வந்து இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து இட் இஸ் பெட்டர் டு பி avoided. So we'll stick to the scientific principle. 6 months varaikkum other than breastfeeding nothing else is required. Okay. One thing extra that we can give is vitamin drops. Vitamin D drops extra supplement பண்றது is beneficial to the child. So for first 6 months of age வந்து vitamin D drops வந்து essential. So along with breastfeeding vitamin D drops வந்து ஒரு essential கொடுக்கணும் குழந்தைக்கு. இப்போ after that இந்த solid foodsலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல அது எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் solid food கொடுக்கறதலாம்? So after என்ன மாதிரி ஃபுட்லாமோ கொடுக்கலாம்? எக்ஸ்க்ளூசிவ் breast feeding வந்து 6 months வரைக்கும் breast feed பண்றது. அப்புறம் when we start solids வந்து அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1 மந்த்துக்கு படிப்படியாக போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சார்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து 7th மந்தில் இந்த கன்சிஸ்டன்சி, இந்த ஃபுட் 8th மந்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சார்ட்டில் நம்ம பார்த்தா தெரியும். ஸோ யூஸ்வலி ஃபஸ்ட் ஃபுட் வந்து ரைஸ் கஞ்சி, ராகி கஞ்சி அப்படி கொடுப்போம். 8th மந்தில் வந்து we can start rice with dal. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் சீரியல் பேஸ்ட் ஃபுட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஒரு சீரியல் வித் அ பல்ஸ். ஸோ ரைஸ் வித் தால், இட்லி வித் தால் அந்த மாதிரி 8th மந்தில் கொடுக்கலாம். 9th மந்தில் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த ஃபிங்கர் ஃபுட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ 10th மந்தில் வந்து நல்லா ஹேண்ட் மேஷ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம இன்னும் சாலிடிஃபை ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கு படிப்படியாக ஒரு வே இருக்குது. பட் பை த டைம் த சைல்டு இஸ் 12 months, the child should be able to eat 3 meals. 7th month onwards வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அலாங் வித் இந்த சீரியல்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் அ மஸ்ட். இல்லைன்னா நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற இஷ்யூ வந்து கான்ஸ்டிபேஷன். ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் யூ தட் breast milk is the best gift of nature to the child. There are certain special situations where we introduce formula for the children. இப்போ வந்து வெயிட் கெயின் சரியாக இல்லை, மதருக்கு ஏதாச்சும் ஒரு இல்னஸ் இருக்குது, அது ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் we introduce a formula. ஆனால் அதுக்கு வந்து ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். நம்மளே ஃபேமிலிஸே வந்து இப்போ பால் பத்தலை நினச்சிக்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபார்முலா ஃபெட் பேபிஸ்க்கு வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரிடே த சைல்ட் ஷுட் பாஸ் மோஷன். அதே வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்ரிடே தேர் ஷுட் பி பவல் மோஷன் பாஸ் பண்ணணும் குழந்தை. இன்கேஸ் அது பாஸ் பண்ணலை அப்படின்னா சைல்ட் இஸ் லீடிங் டு கான்ஸ்டிபேஷன் அர்த்தம்.
ஏன் கான்ஸ்டிபேஷன் இனஃப் ஆஃப் ஃபைபர் இல்லை. ஸோ அலாங் வித் இந்த ஃபுட் கொடுக்கலாமா, இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த நாலேஜ் இருக்குது. பட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அலாங் வித் தட் ஷுட் பி ஆடட். அண்ட் த வெரைட்டி தட் we can give, only ஆப்பிள் பனானா இதுதான் ஃபுட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் யூ கேன் இன்ட்ரடியூஸ் அதர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். அந்த டைமில் என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் வெஜிடபிள்ஸில் கூட நீர்க்காய், இந்த பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி கொடுக்கறதுல எப்பயுமே வந்து கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ இப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெரைட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் அந்த ஒரு வெஜிடபிளில் இருக்கிற அந்த மினரல்ஸ், vitamins எல்லாம் கிடைக்கும். So that is more important. Prevention of constipation is very important in a child. As I was telling, there is another way of weaning which is called baby led weaning. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்டே வந்து they introduce அந்த பிக் சாலிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட் ஒரு ப்ராக்கோலி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வாட் they have found is அந்த பேபி இப்போது ஒரு டாய் கொடுத்தா குழந்தை எடுத்துட்டு வாயில் வைக்கிறது இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்துட்டு குழந்தையால் சூ பண்ணி சாப்பிட முடியுது. அந்த ஒரு வே வேர் த சைல்டு இஸ் இண்டிபெண்ட் by itself, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபைன், தட் இஸ் an established way. பட் நம்ம வந்து ஃபார் அவர் கல்ச்சர், ஃபார் அவர் ஃபேமிலி எது சூட்டபிளோ அதை எடுத்துக்கலாம். போத் ஆர் குட். எண்ட் ஆஃப் த டே நம்மளோட எய்ம் வந்து இண்டிபெண்ட் ஹாப்பி ஈட்டரை நம்ம ரேஸ் பண்ணணும். நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் கோ. அல்டிமேட்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது குழந்தைய, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது குழந்தைய சாப்பிடும்போது. அடிக்குவேட் வெயிட் கெயின் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் லீவ், இங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஊட்டி விடுறது. இப்போ வந்து ஃபோன் பார்த்து ஊட்டி விடுறாங்க. ஸோ ஒரு ஃபோன், ஒரு லேப்டாப், ஒரு டேப் கொடுத்துட்டு ஊட்டி விடுறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. அந்த கொஸ்டின் தான் வைக்கணுன்றது. ஏன்னா இப்போ வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து பெருமையாகவே சொல்கிறாங்க, ஒரு ரைம்ஸ் போட்டு விட்டா பார்த்துட்றான், லைக் கோகோமில் எதையாவது டிவியில் போட்டு விட்டு நாங்கள் பாட்டு ஊட்டிடுறோம், அவங்களும் சாப்பிட்றாங்க. அதை வந்து நிறையா பேர் இன்ஃபேக்ட் பெருமையாகவே சொல்கிறாங்க, நினைக்கிறேன் அவங்க பாட்டில் சமத்தா உட்காந்து சாப்பிட்டுப்போம் அப்படின்னு. அது லைக் நல்ல ப்ராக்டிஸ் இல்லைல்ல மேம்? அதில் நிறைய விஷயம், அந்த கோகோமெலன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது so many things happen at the same time. அந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷன் தேவையே இல்லை. இந்த சைல்டு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர், ஒரு இடத்துல உட்காராம எப்போ பார்த்தாலும் ஆல்வேஸ் ஆன் த கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிஹேவியர். இன்னொன்று வந்து ஸ்பீச் டிலே. ஸ்பீச் டிலே இஸ் வெரி காமன் தீஸ் டேஸ். நடக்கிறது ஓடுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், 1.5 வயசு 2 வயசு குழந்தை வீட்டுக்கு வந்தாங்கன்னா பார்த்து சிரிக்கணும், க்ரீட் பண்ணணும், பேசணும். அந்த ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனும் ஸ்பீச் ரெண்டுமே லேக் ஆகுது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இட் லீட்ஸ் டு அ கண்டிஷன் கால் ஆட்டிசம். பட் ஆஃப் லேட் வந்து இப்போ ஒரு தனி பேரே வந்திருக்கு, வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ், அந்த டிவி, லேப்டாப், செல்ஃபோன்